நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுதழல் அத்தியாயம் 48. துளியிருள் 2. துவாரகையின் அரண்மனை முகப்பு வழக்கத்திற்கும் மேலாக ஒளி கொண்டிருந்தது. இரவுகளில் அரண்மனையின் கீழடுக்கின் மீன் எண்ணெய் விளக்குகள் மட்டுமே சுடர் கொண்டிருக்கும். அன்று மேலும் 3 அடுக்குகளிலிருந்து அனைத்து விளக்குகளும் ஏற்றப்பட்டிருந்தன. சுடர் நிறை கடற்காற்றில் நெளிந்தாட அலைமேல் நிற்கும் பெருங்கலம் போல தோன்றியது மைய மாளிகை. செந்நிற ஒளி சகடங்கள் ஓடி தேய்ந்த கற்கள் பரவிய முற்றத்தில் விழுந்து நீண்டு அங்கு அலையிலா நீர் கொண்ட குளம் ஒன்றிருப்பதைப் போல் விழிகளுக்கு காட்டியது. வழக்கமாக அரண்மனை முகப்பில் நின்றிருக்கும் பல்லக்குகளும் தேர்களும் அகற்றப்பட்டிருந்தன. முதன்மை காவல் மாடத்தில் காவலர்கள் அனைவருமே புதிய தலைப்பாகை வைத்து மங்காத வண்ணம் கொண்ட ஆடைகள் அணிந்திருந்தனர். அவர்களின் உடை வாழ்பிடிகளும் உரைகளும் நன்கு துடைக்கப்பட்டு பந்தங்களின் ஒளியை வாங்கி அனல் சூடியிருந்தன. தேர் உள்ளே நுழைந்ததும் காவலர் தலைவன் படியிறங்கி வெளிவந்து தலை வணங்கி நின்றான். அவனை நோக்கி புன்னகைத்து தலையசைத்த பின் தேரை மாளிகை முகப்பிற்கு கொண்டு சென்று நிறுத்தும்படி இளைய யாதவர் ஆணையிட்டார். அபிமன்யு அவ்வேளையில் அவரை வரவேற்க அரண்மனை முகப்பில் எவரும் இருக்க மாட்டார்கள் என்றே எண்ணினான். 8 அரசியரும் கோகுலத்து அமைச்சர்களும் தோரண வாயிலில் அவர் நுழையும் போது எழும் முரசறிவிப்பிற்காக செவி கூர்ந்து தங்கள் அறைகளில் காத்திருக்கவே வாய்ப்பு என்று தோன்றியது. ஆனால் மாளிகை முகப்பிற்குள் தேர் நுழைந்து முற்றத்தின் கற்பரப்பில் ஓடி ஓசையின்றி மாளிகை படிகளின் அருகே திரும்பி நின்றபோது அரண்மனைக்குள்ளிருந்து 8 அரசியரும் தங்கள் கைகளில் 7 திரியிட்ட நெய் விளக்கு வைக்கப்பட்ட மங்களத்தாளங்களுடன் படிகளில் இறங்கி வந்தனர். அவர்களைத் தொடர்ந்து இளைய யாதவரின் கோகுல தோழர்களும் அமைச்சர்களுமான ஸ்ரீதமரும் சுதமரும் தமரும் வசுதமரும் கை கூப்பியபடி வந்தனர். பக்கவாட்டு விளக்கொளியில் தெரிந்த சுதமரின் முகம் அழுவது போல் இருந்தது. அவர்களுக்கு பின்னால் அணிமங்கலம் கொண்ட சேடியரும் மங்கள இசையுடன் விரலியரும் நிறைவகுத்தனர். ஏவலரும் காவலர்களும் சுவர் அருகே உடலொட்டி கை கூப்பி விழிகளில் நீர் மின்ன நின்றிருந்தனர். இளைய யாதவர் படிகளில் இறங்கி துவாரகையின் அரண்மனை முற்றத்தில் கால் வைத்தபோது மங்களத்தாளங்கள் ஏந்தி வந்த சேடியரும் செவிலியரும் குரவையொலி எழுப்பினர். சத்யபாமை சுடர் எறிந்த பொற்தாளத்துடன் நெருங்கி வந்து அதிலிருந்த மணி வெளிம்பு சுடர்ந்த பொற்கிண்ணத்திலிருந்து செங்குழம்பை தன் ஆழி விரலால் தொட்டு அவர் நெற்றியில் இட்டு, தங்கள் நகர் மீண்டும் ஒளி கொள்கிறது அரசே, அடிபணியும் குடிகளை வாழ்த்தியருள வேண்டும் என்றாள். அவளை தொடர்ந்து வந்த ருக்மிணி தன் தாளத்தில் இருந்த மஞ்சள் நீர்க்கலத்தை எடுத்து அவர் காலடிகளின் மீது ஊற்றி அதில் ஒரு துளியை சுட்டு விரலால் தொட்டு எடுத்து தன் நெற்றி வகிட்டில் இட்டு, இவ்வரண்மனை பொலிவு கொள்கிறது, உங்கள் மைந்தர்கள் மீண்டும் வாழ்த்தப்படுகிறார்கள் என்றாள். நக்னஜித்தியும் லக்ஷ்மணையும் பத்ரையும் மித்ரவிந்தையும் அருகணைந்து சுடர் காட்டி தாழ்பணிந்து முறைப்படி முகமன் உரைத்தனர். அவர்கள் இருபுறமும் விலகி நிற்க காளிந்தியும் ஜாம்பவதியும் அருகே வந்து சுடர் காட்டி வரவேற்றனர். அவர் மாறாத புன்னகையுடன் நோக்கி இன்சொல் உரைத்தார். படிகளில் ஏறி சுதமரின் தோளை ஒரு கையால் தொட்டு மறு கையால் ஸ்ரீதமரின் கைகளை பற்றி கொண்டார். அவர்களால் பேச முடியவில்லை. அவர் இதழ்கள் விரிய புன்னகைத்து சிறு மென் சொற்களால் நட்பு கூறினார். சில கணங்களிலேயே அங்கு இருந்த வரிசையும் முறைமையும் கலைந்தது. அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டு அன்பு சொல்லுரைக்க தொடங்கினர். கால் தொட்டு சென்னி சூடி வணங்கினர். அவர் தோளையும் கைகளையும் கை நீட்டி தொட்டு கண்களில் வைத்து கொண்டனர். பின்னிரையில் நின்றவர்கள் குதிகால்களில் எம்பி அவரை நோக்கி கை நீட்டி கூவி அழைத்து வாழ்த்துரைத்தனர். அரசே, தந்தையே, எங்கள் இறையே என்னும் குரல்கள் கலந்து எழ அரண்மனையின் கூடங்களும் அறைகளும் வெம்மலோசை எழுப்பின. ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு சொல்லையோ தொடுகையோ நோக்கையோ அளித்தார். ஒவ்வொருவரும் அவரும் தாங்களும் மட்டுமே அங்கிருப்பதாக உணர்ந்தனர். பலர் கால் தளர்ந்து நிலத்தில் அமர்ந்து கொண்டனர். விம்மல்களும் கண்ணீரும் சூழ்ந்திருக்க அவர் அலைநடுவே நீலத்தாமரை என தோன்றினார். புன்னகையுடன் வருக என்று ஸ்ரீதமரின் தோளை தொட்டார். அமைச்சர்கள் அவரை உள்ளே அழைத்து சென்றார்கள். தாளங்களை சேடியரிடம் கொடுத்துவிட்டு 8 அரசியரும் 2 நிறைகளாக அவரை தொடர்ந்து சென்றனர். அரண்மனையின் அனைத்து விளக்குகளும் நெய்ச்சுடர் கொண்டிருந்தன.
7 சுடர் விளக்குகள் வெள்ளியாலும் முத்துச்சிப்பியாலும் அமைக்கப்பட்ட சுடரெதிர் வளையங்கள் சூடி ஒளி பெருக்கி சுவர்தோறும் நீள் நிறையாக அமைந்திருந்தன. 12 சுடர் கொண்ட விளக்குகள் அவற்றுக்கு மேல் ஒவ்வொரு தூணிலும் மேகலை என சுற்றி அமைந்திருந்தன. இடைநாழிகளின் வளைவுகள் தோறும் 14 சுடர் கொண்ட பித்தளை விளக்குகள் சுவரிலிருந்து மலர் கொத்தென எழுந்து நின்றன. படிகளின் இருபுறமும் 108 சுடர் கொண்ட நிலை விளக்குகள் நின்றன. வளைந்த கூரையின் நடுவில் இருந்த பித்தளை சங்கிலிகளில் 1008 சுடர்கள் எரிந்த கொத்து விளக்குகள் கண்காணா தலை சூடிய மணிமுடியென தொங்கின. அவற்றின் பல்லாயிரம் சுடர் அசைவுகள் இணைந்து அரண்மனையின் அறைகளும் இடைநாழிகளும் கூடங்களும் ஓவியத் திரைச்சீலை என உலைந்தாடின. இளைய யாதவரை அரண்மனை பெண்கள் சூழ்ந்து கொண்டு கிளிக்கூட்டம் போல சிலம்பியும் கொஞ்சியும் உடன் சென்றனர். சிறு குருவிகள் சூழ்ந்து மொய்க்க திமிலதிர காட்டில் நடந்து செல்லும் எருது போல தோன்றினார். அரண்மனையின் அகத்தளம் நோக்கி அவர் செல்லத் தொடங்குகையில் அமைச்சர்கள் தலை வணங்கி இருபுறமும் விலகி நின்று கொண்டனர். உள்ளே நுழைவதற்குள் இளைய யாதவர் நின்று திரும்பி அபிமன்யுவை நோக்கி வருக என்று கை அசைத்தார். அவன் அவர்களை தொடர்ந்து உள்ளே சென்றான். அகத்தளத்தின் நீள்வட்ட வடிவான பெருங்கூடத்தின் நடுவே முகடிலிருந்து பித்தளை சங்கிலியில் தொங்கிய செந்நிற பட்டுமத்தையிடப்பட்ட ஊஞ்சலில் இளைய யாதவர் சென்று அமர்ந்தார். 8 அரசியரும் அவரை சூழ்ந்து நின்றனர். இளைய யாதவர் தன் துணைவியரிடம் ஓரிரு சொற்கள் பேச அவர்கள் காற்றுப்பட்ட நீர்த்துளி என முகங்கள் அதிர்ந்து ததும்ப தலை குனிந்து நின்றனர். அவர் திரும்பி செவிலி அன்னையிடம் ஏதோ கேட்க அவள் இதோ என்று பாய்ந்தோடினாள். அவளை தொடர்ந்து பிற செவிலியர் விரைந்தனர். சத்யபாமை ஊஞ்சலின் சங்கிலியை 2 கைகளாலும் பற்றி கொண்டு அதில் தலை சாய்த்து அவர் அருகே நின்றாள். அவள் அவரை தொடவில்லை என்றாலும் முழு உடலே அத்தொடுகைக்காக தவிப்பதை காண முடிந்தது. விளிம்பு வளைந்து வழிய தயங்கும் நீர் போல. மறுபுறம் ருக்மிணி அவ்வாறே சங்கிலியில் சாய்ந்து நின்றாள். நெய் நோக்கி படரும் மணல் என. பிற 6 அரசியரும் ஊஞ்சலுக்கு பின்புறமாக நின்றனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிறையில் விம்மிக் கொண்டிருந்தனர். அனைவரும் ஒன்று போல் தோன்றவும் செய்தனர். இளைய யாதவர் சத்யபாமையின் கைமேல் தன் கைகளை வைத்து ஏதோ சொல்ல அவள் உடல் அதிர்ந்தாள். மறுமொழி உரைக்க முயன்ற போது உள்ளிருந்து எழுந்த அழுகை அவளை நிலையழியச் செய்தது. உதடுகளை அழித்து கண்களை மூடி தலையை கம்பியில் சாய்த்து அவள் மெல்ல விம்மினாள். அவர் தன் கையை அவள் தோளில் வைத்தார். என்ன இது என்று சொல்லி செல்லமாக அவளை மெல்ல உலுக்கினார். அவள் கன்னங்களின் நீரை தன் கைகளால் துடைத்து காதோரம் அசைந்த குழலை அள்ளி பின் ஒதுக்கினார். பின்னர் திரும்பி மறுபக்கம் அழுது கொண்டிருந்த ருக்மிணியை கன்னத்தை பற்றி தலையை தூக்கி மெல்லிய குரலில் ஆறுதல் சொன்னார். பின்னால் நின்ற தேவியரை திரும்பி நோக்கி புன்னகையுடன் ஏதோ சொல்ல நக்னஜித்தி அவர் தோளை தொட்டாள். அவளை லக்ஷ்மணை தொட்டாள். அவர்களின் உடல்கள் ஒவ்வொரு கோணத்தில் ஒசிந்தன. கைகள் ஒவ்வொரு அசைவை காட்டின. விழிகள் சரிந்திருந்தன. உதடுகள் நேர்மை கொண்டு சொல்லின்றி அசைந்தன. மூச்சு எழுந்தமைய உடல் அதற்கேற்ப உலைந்தது. அபிமன்யு கைகளை மார்பில் கட்டியபடி அதை நோக்கி கொண்டிருந்தான். தன் முகம் மலர்ந்து வாய் நீண்டிருப்பதை தானே உணர்ந்ததும் முகத்தை எளிதாக்கி கொண்டான். என்மரும் விழிநீர் சொரியும் அக்காட்சி தனக்கு ஏன் உவகை அளிக்கிறதென்று கேட்டுக்கொண்டான். பின்னர் உள்ளத்தை அங்கிருந்து திருப்பி சாளரத்தின் ஊடாக தொலைவில் தெரிந்த கடலை பார்த்தான். அந்த கருக்கிருளிலும் கடலும் வானமும் எண்ணெயும் நீரும் என தனியாகவே தெரிவதை விழிதொட்டு அறிந்தான். அவர்களின் விசும்பல் ஓசையும் இளைய யாதவர் ஒவ்வொருவருக்காக ஆறுதல் சொல்லும் மெல்லிய குரலும் கேட்டுக்கொண்டிருந்தது. அங்கிருந்து விலகி சென்றுவிட வேண்டும் என்று ஒரு விழைவும் அங்கிருப்பதன் மாறா இனிமையும் 2 நிலைகளாக அவனை அலைக்கழித்தன. கடலிலிருந்து விழிகளை எடுக்காமல் உடலை இறுக்கிக் கொண்டு உள்ளத்தை நிலை நிறுத்த முயன்றான். அவை எதற்கும் தொடர்பற்றது போல் எங்கெங்கோ தொட்டு சென்றது அவன் எண்ண திசை விரைவு. நீர்பரப்பில் தொட்டு தொட்டு எழுந்து அமர்ந்து பறக்கும் சிறு புல். அது தொட்டவை அனைத்தும் பொருளற்றவை. இந்திரபிரஸ்தத்தின் அவை நிகழ்வுகள், காம்பில்யத்தின் காடுகளில் வேட்டையுலா, உபப்ளாவியத்தின் சிறிய அரண்மனையின் அரை இருள், எண்ணியவை அனைத்தும் பிரிதொரு எண்ணத்தை விலக்கி அடைந்தவை என அறிந்ததும் நீள் மூச்சுடன் தன்னை விலக்கி மீண்டும் அக்கூடத்தை பார்த்தான். அங்கிருந்த அத்தனை பெண்களும் அழுது கொண்டிருந்தனர்.
சிலர் இரு கைகளாலும் முகத்தை மூடியிருந்தனர். கால் தளர்ந்து நிலத்தில் அமர்ந்திருந்தனர் சிலர். சுவரிலும் தூணிலும் சாளர விளிம்பிலும் கதவுகளிலுமாக உடல் தொற்றி இருந்தனர். இரு கால்களின் மீது நின்றிருந்தவர் என்று எவரும் இல்லை. ருக்மிணி கால்களை மடித்து தரையில் அமர்ந்து அவர் முழங்காலில் முகம் வைத்திருந்தாள். சத்யபாமை சாளரம் நோக்கி தலை திருப்பி உதட்டை கடித்தபடி நின்றிருக்க அவள் கையை இளைய யாதவர் பற்றியிருந்தார். ஜாம்பவதியின் தோளில் காளிந்தி முகம் அமர்த்தி இருந்தாள். லக்ஷ்மணையும் பத்திரையும் கைகோத்து தோள்கள் ஒட்டி நின்றிருந்தனர். நக்னஜித்தி ஊஞ்சலின் கம்பிகளில் முகம் அமைத்து விழி மூடியிருந்தாள். ஒரு கணத்தில் அத்தனை பெண்டிரும் ஒரு முகமும் ஓர் உடலும் கொள்ள தனிமையில் அவர்களுடன் அவர் மொழியின்றி உளமாடியபடி இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. வலப்பக்க கதவு திறப்பதற்கு ஒரு கணத்துக்கு முன்னரே அதற்கு மறுபக்கம் சேடியரும் செவிலியரும் இளவரசியுடன் வந்துவிட்டிருப்பதை அபிமன்யுவின் உள்ளுணர்வு அறிந்தது. கதவு மெல்லிய ஓசையுடன் திறந்தபோது அவன் உள்ளம் அதிர்வு கொண்டது. இளநீல பட்டாடை அணிந்து வலப்பக்கமாக சரித்து கட்டிய கொண்டையில் மயிர் பீலி சூடியிருந்த யாதவ இளவரசி மயூரி தயங்கிய காலடிகளை எடுத்து வைத்து உள்ளே வந்து சுவர் சாய்ந்து நின்றாள். அவளுடைய பெரிய விழிகள் ஒவ்வொரு முகமாக நோக்கி வந்து இளைய யாதவரை பார்த்து நிலைத்தன. அவள் மாந்தளிர் நிற உதடுகள் மெல்ல இதழ் பிரிவதை அவனால் கேட்க முடியும் என்று தோன்றியது. மெல்லிய மூச்சொலி தெளிவாகவே கேட்டது. சற்று பின்னடைந்து செவிலியன்னையின் கைகளை பற்றி கொண்டாள். இளைய யாதவர் அவளை பார்த்ததும் சத்யபாமையை தொட்டிருந்த கையை விலக்கி எழப்போகிறவர் போல மெல்லிய அசைவு உடலில் எழ வாய் திறந்து உளச்சொல் ஒன்று ஒலியாகாது நிலைக்க விழிகள் அவள் மேல் நிலைத்திருக்க அக்கணத்தில் அமைந்து பின் உயிர்ப்பு கொண்டு இதழ் விரிய முகமெங்கும் புன்னகை பரவ கை தூக்கி அவளை அழைத்து வருக அன்னையே என்றார். அவள் பெரிய இமைப்பீலிகள் தழைய தலை கவிழ்ந்து சிறிய உதடுகளை அழுத்தியபடி நின்றாள். ஆடையை பற்றி இருந்த இடக்கை அதை சுழற்றி கசக்கி கொண்டிருந்தது. அருகே வருக கண்ணே என்றார் இளைய யாதவர். செல்லுங்கள் இளவரசி என்று செவிலி அவளை சற்று முன்னால் தள்ளிவிட்டாள். அவள் ஓரடி முன்னால் வைத்து மீண்டும் பின்னால் வந்து செவிலியின் முலைகள் மேல் தன் முகத்தை பதித்தபடி நின்றாள். செல்க என்று தன் மார்பிலிருந்து அவள் முகத்தை பற்றி விலக்கி விழி நோக்கி செவிலி சொன்னாள். உங்கள் தந்தை ஓவியங்களில் எத்தனை முறை பார்த்திருக்கிறீர்கள், ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அவள் தன் முகத்தை நாய்க்குட்டி போல செவிலியின் மார்பில் புதைத்து கொண்டாள். ருக்மிணி 100 ஓவியங்களுக்கு மேல் சேர்த்து வைத்திருக்கிறாள். ஒவ்வொரு தோற்றம், ஒவ்வொரு முகம் உங்களுக்கு. நாளுக்கு ஒன்றே என அவள் அறைக்குள் நீங்கள் உருப்பெறுகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களிடம் பேசியதைத்தான் எங்களுக்கு சொல்வாள் என்றாள். சத்யபாமை உரத்த குரலில், அருகே வாடி, 13 ஆண்டுகள் கேட்டு கேட்டு வதைத்தாயல்லவா, என்ன நாணம் அப்படி என்றாள். நக்னஜித்தி அருகே சென்று அவள் கையை பற்றி வாடி என்று அழைத்து வந்தாள். லக்ஷ்மணே, கோகுலத்திலிருந்து உங்கள் தோழர்கள் இங்கு வந்தபோது இவளை பார்த்து திகைத்து விட்டார்கள். இளவயதில் நீங்கள் இருந்த அதே தோற்றம் இவளுக்கு என்றனர். பெண் வடிவு கொண்ட யாதவர் என்றார் விலாசி. ஆம், இனி இவள் தலையில் பீலி இல்லாது இருக்கலாகாது என்று புண்டரீகர் சொன்னார். அவர்தான் பீலியை இவளுக்கு முதலாக சூட்டினார் என்றாள். பத்ரை குழல் இசைக்கிறாள். விழி மூடி கேட்டால் அது உங்கள் குழல் என்றே தோன்றும். இசையாக எழுந்தருளிவிட்டீர்களோ என உளம் திகைக்கும் என்றாள். இங்கு வந்த அத்தனை சூதர்களும் இவள் இசையை கேட்டு இது கற்றுக்கொள்வது அல்ல, கொண்டு வந்தது என்றார்கள் என்றாள். லக்ஷ்மணே, பீலி சூடியதனால் இவளுக்கு மயூரி என்று பெயரிட்டோம். உங்கள் சென்னி சூடிய விழி இவள் என்றாள். இளைய யாதவர் அருகே வருக மயில்மகளே என்றார். அவள் மெல்ல அருகணையை எட்டி அவள் இரு கைகளையும் சேர்த்து பற்றி அருகிழுத்தார். இடக்கையால் அவள் இடையை சுழற்றி தன் உடலுடன் சேர்த்து கொண்டார். அவள் தலை குனிந்து நிற்க மறு கையால் அவள் முகம் பற்றி மேலே தூக்கினார். அவள் விழி மூடி கண்ணீர் வடித்தாள். நீர்மணிகள் கன்னங்களில் பக்கவாட்டில் உருண்டன. அழுகிறாயா? ஏன்? என் கண்ணல்லவா, ஏன் அழுகிறாய் என்றார் இளைய யாதவர். இல்லை என்று அவள் தலை அசைத்தாள். அழலாகாது என்று தன் மேலாடையால் அவள் கண்ணீரை அவர் துடைத்தார். அழலாகாது கண்ணே
என்றபடி அவளை தன் உடலுடன் சேர்த்து கொண்டார். அவள் அவர் மார்பில் தன் முகத்தை புதைத்து உடல் குலுங்க அழத் தொடங்கினாள். அவர் அவள் குழலை நீவியபடி சொல்லின்றி அணைத்து கொண்டிருந்தார். சூழ்ந்திருந்த 8 அன்னையரும் முகம் மலர்ந்து சிரித்து கொண்டிருந்தனர். ருக்மிணி உங்களை பார்த்தவுடன் கேட்பதற்கென்று 1000 வினாக்கள் வைத்திருந்தாள். அனைத்தும் இவ்வழுகையில் கழுவி செல்லப்பட்டிருக்கும் என்றாள். சத்யபாமை, எவர் சொன்னது? இந்த நாடகம் முடிந்ததும் ஆரம்பித்து விடுவாள். இவர் கற்ற நூல்கள் எவற்றை கொண்டும் இவளை நிறைவு செய்துவிட முடியாது என்றாள். போதுமடி அழுகை, எவ்வளவு நேரம் என்று பத்ரை அவள் தோளை பிடித்து உலுக்கினாள். அவள் முகம் தூக்கி உடல் விலக்கி கண்களை துடைத்து கொள்ள, சரி இனி உன் வினாக்களை தொடங்கு என்றாள் பத்ரை. மயூரி அவளை நோக்கி போ என்பது போல தலையசைத்தாள். இளைய யாதவர் 2 கட்டை விரல்களாலும் அவள் கன்னங்களை அழுந்த துடைத்து கலைந்த குழல்களை கையால் ஒதுக்கி நீவி பின்னால் செருகி உலைந்த ஆடைகளை சீர்திருத்தினார். ஜாம்பவதி, தங்களுக்கு இளநீலம் பிடிக்கும் ஒன்று முன்பொரு நாள் சொன்னேன். அன்றிலிருந்து அந்த நிறமன்றி பிரிதொன்றையும் அவள் அணிந்ததில்லை என்றாள். பத்ரை, ஆம், இன்று என்ன அணி சூடுவதென்று என்னிடம் கேட்டாள். குறைவான அணிகள் தங்களுக்கு உகந்தவை என்றேன் என்றாள். எனக்கு பிடித்த தோற்றம் என்ன தெரியுமா என்றார் இளைய யாதவர். அவள் என்ன என்பது போல விழி தூக்கினாள். எளிய மர உரி ஆடை, கையில் ஒரு வளைத்தடி, தலையில் காட்டு மலர்கள். நீ கோகுலத்திலோ மதுவனத்திலோ காடுகளில் கன்றோட்டும் கோலத்தை ஒரு முறை நான் பார்க்க வேண்டும் என்றார். நகைத்தபடி, நாளைக்கே கிளம்பிவிடப் போகிறாள் என்றாள் ருக்மிணி. முன்னரே 2 முறை கோகுலத்திற்கும் மதுவனத்திற்கும் சென்றிருக்கிறாள். மெய்யாகவே அங்கிருக்கையில்தான் இயல்பாகவும் உவகையுடனும் இருக்கிறாள். இந்த அரண்மனையில் தவறி புகுந்துவிட்ட சிறு குருவி போல அறைதோறும் சுற்றி வருவதுதான் இவள் வாழ்க்கை என்றாள் ஜாம்பவதி. பத்ரை, இங்கு அறைக்குள் இவள் வைத்திருக்கும் பாவைகள் அனைத்தும் பசுக்களும் கன்றுகளும் தான். இவள் உளம் வாழ்வது கன்றோட்டும் காடுகளில் என்றான். இளைய யாதவர், தந்தை உனக்கு பிரிதொரு பெயர் இடுகிறேன் கண்ணே என்றார். மயூரி. மயூரி உலகுக்கு உகந்த பெயர். எனக்கு மட்டுமென நான் சூட்டும் பெயர் இது. அவள் அவர் தோளில் இட்ட மேலாடையை கைகளால் பற்றி இயல்பாக சுருட்டியபடி, என்ன என்றாள். உன்னை ராதே என்று அழைக்கிறேன் என்றார் இளைய யாதவர். ராதையா என்றாள் அவள் திரும்பி சத்யபாமையை நோக்கியபடி. ஆம், ஆராதிப்பவள் என்றார் இளைய யாதவர். தேவியர் முகங்கள் மாறின. சத்யபாமை புன்னகை கொண்டு, அப்பெயரை நீங்கள் சூட்டுவீர்கள் என்று எண்ணியிருந்தேன் என்றாள். அவர் திரும்பி, எப்படி தெரியும் என்றார். இவள் இளமையில் நீங்கள் இருந்தது போல இருக்கிறாள் என்று சுபலர் சொன்னபோது, அம்சு, இல்லை, இது ராதையின் முகம் அல்லவா என்றாள் சத்யபாமை. ருக்மிணி, மெய்யாகவே அப்படி ஒருத்தி அங்கிருந்தாளா, இல்லை நீங்களாகவே அத்தோற்றத்தை சூடி அவ்வாடலை நிகழ்த்தினீர்களா என்றாள். பத்ரை, ஏதோ சூதர்தான் இதற்கு பாடலில் விடையளிக்க வேண்டும் என்றாள். இளைய யாதவர் நகைத்து, இவை அனைத்தும் சற்றேனும் தெளிவு கொள்ள இன்னும் நெடுங்காலமாகும். 7 தலைமுறை காலம் சூதர்கள் பாடிய பின்னரே ஒரு கதை மையமும் வடிவமும் கொள்கிறதே என்பார்கள் என்றார். அதுவரை காத்திருக்க வேண்டியதுதானா என்றாள் பத்ரை. சத்யபாமே, அப்போதும் நாங்கள் இருப்போம். எங்கோ ஆயர்குடியிலோ வேளிர் இல்லத்திலோ பிறந்து வந்து சிறு சுடரை ஏற்றி வைத்து கை கூப்பி உங்கள் பெயர்களை சொல்லி வாழ்த்தி அக்கதையை கேட்போம் என்றாள். இதையும் ஏதோ சூதர்கள் சொல்லி இருப்பார்கள் போல என்று சொல்லி அவள் தோளை பிடித்து உலுக்கினார் இளைய யாதவர். இளைய யாதவரின் மேலாடையை உலுக்கி, தந்தையே 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 என்றாள் மயூரி. சொல்கிறாதையே என்றார் இளைய யாதவர். தாங்கள் எங்கிருந்தீர்கள் 14 ஆண்டுகள் என்றாள். ஓராண்டு அலைவு கொண்டிருந்தேன். 13 ஆண்டுகள் இருளில் அமைந்திருந்தேன் என்றார். அப்போது ஒளி தங்களிடம் இருந்ததா என்று அவள் கேட்டாள். ஒரு துளி எஞ்சி இருந்தது, கூரிய ஊசியால் தொட்டெடுக்கும் பாதரசம் அளவுக்கு. அது இல்லையேல் மீண்டு வந்திருக்க மாட்டேன் என்றார் இளைய யாதவர். அப்படியென்றால்
இருள் இப்போதும் உங்களிடம் எஞ்சியிருக்கிறதா என்றாள். ஆம், ஒரு துளி என்று இளைய யாதவர் சொன்னார். இனி இவளுக்கு நீங்கள் மறுமொழி சொல்லி மாளாது என்றாள் ருக்மிணி. அபிமன்யு அப்போதுதான் காளிந்தியை பார்த்தாள். மகள் நுழைந்த கணம் முதல் அவள் ஒரு முறை கூட அவளை ஏறிட்டு பார்க்கவில்லை, ஒரு சொல்லும் உரைக்கவில்லை. ஆனால் அவள் உடல் மகளை 1000 கோடி மயிர்கால்களால் நோக்கி கொண்டிருந்தது. இளைய யாதவர் நினைவு கூர்ந்து லக்ஷ்மணனிடம், மைந்தன் எங்கே என்றார். 8 துணைவியரும் முகம் இருள லக்ஷ்மணை தலை குனிந்து, அவன் அரண்மனையின் புறத்தளத்தில் என்றாள். ஏன் என்றார் இளைய யாதவர். லக்ஷ்மணை மறுமொழி சொல்லவில்லை. ஏன் என்று அவர் மேலும் உரத்த குரலில் கேட்டார். சத்யபாமை, அவனை பிறர் பார்ப்பது உகந்ததல்ல என்பதனால் என்று சொல்லத் தொடங்க, அம்முடிவை எடுத்தது யார் என்றார் இளைய யாதவர் முழங்கும் குரலில். தேவியர் நடுங்கி அறியாமல் சற்று விலகி கொண்டனர். யார் என்று மீண்டும் கடும் சினத்துடன் கேட்டார். செவிலியன்னை. அரசே, அவ்விளவரசர் குறை கொண்டவர் என்றாள். உடற்குறையும் உளக்குறையும். உடல் வளரவில்லை, 5 பொறிகளும் மூடியுள்ளன. பிரிதொரு இருளுலகில் அவர் ஆத்மா வாழ்கிறது. இங்கிருக்கும் எதுவும் அவரை சென்று தொடுவதில்லை. சத்யபாமை, அனைத்தழகும் கூடிய தந்தையின் மைந்தன் அவன் என எப்படி நகர் மக்கள் முன் வைப்போம் என்றாள் ருக்மிணி. அவன் பிறந்தமை நாடும் குடியும் அழியப் போவதன் முற்குறி என நகரில் ஏற்கனவே பேச்சுள்ளது என்றாள். இளைய யாதவர் சில கணங்களுக்கு பின் அவனை அழைத்து வருக என்றார். சத்யபாமை, இந்த மங்கள தருணத்தில் என்று சொல்லத் தொடங்க விழி தூக்கி நோக்கினால் அவளை அடக்கினார். அபிமன்யு திகைப்புடன் அவர்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி கொண்டிருந்தான். அப்படி ஒரு மந்தனம் அவ்வரண்மனையில் இருப்பதை முற்றிலுமாக உணராமல் போனதை பற்றி அவன் உளம் வியந்தது. அது இயல்வதுதான் என்று பின்னர் தோன்றியது. அவர்கள் அனைவருமே மறக்க விரும்புவது அது. ஆகவே 13 ஆண்டுகளில் அனைவரும் அதை முற்றாகவே துறந்து விட்டிருக்கிறார்கள். அத்தருணத்தில் இளைய யாதவர் கேட்டிருந்தால் ஒழிய எவரும் நினைவு கூர்ந்திருக்க போவதில்லை. மானுடரால் மறக்கப்பட்டவை சென்று சேரும். கலையா இருள் கொண்ட ஆழத்தில் உறையும் கோடானு கோடி இருப்புக்களில் ஒன்று அவ்விளவரசன். அவன் பெயர் என்ன? அவன் எண்ணத்தை உணர்ந்தது போல் இளைய யாதவர் சத்யபாமையிடம், அவன் பெயர் என்ன என்றார். அவள் நிமித்திகரிட்ட பெயர் என்றாள். சொல், அவன் பெயர் என்ன என்று அவர் மீண்டும் கேட்டார். முரளி என்று அவள் சொன்னாள். ஏன் என்று அவர் கேட்க மயூரி, அவனால் பேச முடியாது தந்தையே. சொற்களை செவிகள் கேட்பதும் இல்லை. விழிகள் நோக்கிழந்தவை. கைகளும் கால்களும் முடமானவை. ஆனால் குழலிசையை மட்டும் அவன் அறிகிறான். எப்படி என்றே தெரியாது. நான் ஒவ்வொரு நாளும் சென்று அவனுக்கு குழல் இசைத்து காட்டுகிறேன் என்றாள். கதவு திறந்த ஒலியில் அபிமன்யு திடுக்கிட்டான். 2 இளைய சேடியர் இளவரசனை தூக்கி கொண்டு உள்ளே வந்தனர். மெலிந்த கரிய உடல், கைகளும் கால்களும் துணிச்சுருள்கள் போல தொங்கின. ஒரு பகுதி அழிந்தி வடிவிழந்த பெரிய தலை, காதுகள் அள்ளித்தீற்றப்பட்ட தசைக்குழம்பு போல மண்டையோட்டுடன் ஒட்டி இருந்தன. இமைகள் திறந்திருக்க உள்ளே வெண்தசையசைவு போல விழிகள் ததும்பின. 2 நீண்ட மஞ்சள் நிற பற்கள் மட்டும் தெரிந்த கரிய வாய், சிறிய மூக்கு. தலையின் எடையை கழுத்து தாழாதது போல அவன் குனிந்திருந்தான். இளைய யாதவர் எழுந்து நடந்து சென்று அவனை அவர்களிடமிருந்து 2 கைகளிலும் வாங்கி கொண்டார். குனிந்து மயிரற்ற அவன் தலையிலும் கன்னங்களிலும் முத்தமிட்டார். அவன் வாயிலிருந்து வழிந்து தோள்களிலும் மார்பிலும் பரவி இருந்த உமிழ்நீரில் தன் முகத்தை பதித்தார். திரும்பி நடந்து வந்து ஊஞ்சலில் அமர்ந்து அவனை தன் மடியில் அமர வைத்து கொண்டார். மயூரியிடம் கை நீட்ட அவள் அதை புரிந்து கொண்டு தன் செவிலியிடம் ஓடிச் சென்று புல்லாங்குழலை வாங்கி கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தாள். அவர் அதை வாங்கி உதடுகளில் பொருத்தி இசை மீட்டத் தொடங்கினார். எழுத்தழல் 48வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.